வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். பேருந்து பயணம் செய்பவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என்ன தகவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களை பேருந்து பயனாளிகள் ஓகேங்களா, இப்போ குறிப்பாக சென்னையில் 3 அறிவிப்புகள் பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா டோக்கன்கள் வாங்கி கொண்டு இலவச பயணம் பார்த்தீங்கன்னா பிரயாணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது மிக முக்கியமான அறிவிப்பு, தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க நினைக்கிறோமா, மினி பஸ்கள் இயக்கப்படும். அதாவது நிறுத்தப்பட்ட மினி பஸ்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா இயக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு ஒன்றை நம்முடைய தமிழகத்தின் அரசாங்கம் அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து துறையில் இருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா தொலைதூரம் பயணிக்கக்கூடிய பயனாளிகளுக்கு அசௌகரியம் பார்த்தீங்கன்னா ஏற்படுகிறது என்ற குற்றச்சாட்டு ஏற்படுகிறது. அதாவது குறிப்பாக இப்போ மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பேருந்துகளுடைய நிலை என்னன்னா, 60 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்தில் நிற்க வேண்டும். ஆந்திரா, கேரளா, கர்நாடகா 60 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்தில் கட்டாயம் நின்றே ஆக வேண்டும். காரணம் என்னன்னா, பயனாளிகளுக்கு அசௌகரியம் இருக்கும். தொடர்ந்து பயணித்தாங்க 60 கிலோமீட்டரையே 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போகும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. டைரக்ட் டு பாயிண்ட் இந்த எஸ்இடிசி பேருந்துகள்லாம் சென்னையில் எடுத்தாங்கன்னா 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல தான் நிறுத்துவாங்க. விழுப்புரம் நிறுத்தினாங்களா இதோட டைரெக்டாக தாம்பரம் இல்லை சென்னை, இதுதான் சென்னையில் ஃபஸ்ட்டு கோயம்பேடு இருந்துச்சு, அங்கே நிறுத்துவாங்க. இப்போ கிளாம்பாக்கம், இந்த மாதிரி தான் பாயிண்ட் டு பாயிண்ட் 4 மணி நேரம் எங்கேயும் கேப்பே இல்லை. ஸோ நிறைய பேஷண்ட்ஸு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இயற்கை உபாதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால அந்த திருத்தம் போக்குவரத்து விதிகளில், பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய போக்குவரத்து விதிகளில் மாற்றம் செய்ய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பார்த்தீங்கன்னா பேட்டியை கொடுத்திருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த 3 அறிவிப்புகளும் ஜூலை மாதத்தில் அமலாக போகின்ற மிக முக்கியமான அறிவிப்புகளாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்லாம் கொடுக்குற மாதிரி இல்லை, பழைய பாஸை வச்சே பயணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ பஸ்ஸில் போயிட்டு இருக்கக்கூடியவங்க அரசு பேருந்து பயணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இந்த அறிவிப்பு ஓகேங்களா, இந்த 4 அறிவிப்புகளும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணுங்கள். இது போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் இருக்கிறது. நன்றி.